வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் ஆண் பெண் வசிய மூலிகை பற்றியும் அந்த மூலிகையின் மருத்துவ குணத்தை பற்றியும் இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். சிறிய காரணங்களுக்காக அதிக கோபப்பட்டு பிரிபவர்கள் பின்பு வருத்தப்பட்டு ஒன்று சேர நினைக்கும் பொழுது சேர முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இது ஒரு எளிய முறையாகும். கணவன் மனைவி இருவரையும் ஒற்றுமையாய் வாழ வைக்க இந்த மூலிகை உதவி செய்யும். தெய்வீக மாந்திரிக முறையில் ஏராளமான வழிமுறைகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் இந்த மூலிகை வசிய மருந்தாகும். வசிய மூலிகைகள் ஏராளமாக உள்ளது. அதில் சுலபமான ஒரு வசிய மூலிகை மருந்துதான் இது. ஆண் பெண் வசிய மருந்தாக இது பயன்படுத்துகிறார்கள். கொண்டை கரந்தை இந்த மூலிகையின் பெயர். இந்த செடிக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் சூரியோதயத்தின் போது இந்த மூலிகைக்கு நாம் காப்பு கட்டி பூஜை செய்து சாபம் நிவர்த்தி மந்திரத்தை சொல்லி இந்த செடியை நாம் பிடுங்கி கொண்டு வந்துவிட வேண்டும். பின்பு இதனுடைய இலைகளையும் வேர்களையும் நாம் மிக்சியில் போட்டு அடித்து நன்கு சாறு எடுத்து கொள்ள வேண்டும். இந்த சாறை நம் மார்பு அழுக்குடன் சேர்த்து இனிப்பிலோ அல்லது பழச்சாறிலோ நாம் கலந்து கொடுத்தால் நமக்கு விருப்பமான ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ கொடுத்தால் அவர்கள் வசியமாவார்கள். இந்த மூலிகை வசிய மருந்து மூலம் கணவன் மனைவிகள் சேர்ந்து வாழலாம். இப்பொழுது இந்த செடியின் மருத்துவ குணத்தை பற்றியும் பார்ப்போம். இந்த செடி மருத்துவ குணம் மிகவும் நிறைந்ததாகும். இது இளநரைகளை போக்கும் சக்தி உள்ளது. இந்த செடியின் இலையை கரிசலாங்கண்ணி இலையுடன் நாம் சம அளவு எடுத்து பொடி செய்து தேனில் கலந்து நாம் சாப்பிட்டு வர இளநரைகள் தீரும், உடலும் நன்கு வலுவு பெறும். இந்த செடி பூ விடாத நிலையிலும் பிடுங்கி நாம் நிழலில் உலர்த்தி பொடி செய்து கொண்டு 5 கிராம் பொடியுடன் சிறிது கற்கண்டு பொடியும் கலந்து சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல், நரம்பு தளர்ச்சி ஆகியவற்றை குணப்படுத்தும். இதை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூளை, இதயம், நரம்பு ஆகியவற்றை வலுவு பெறும். தினமும் 1 முதல் 2 கிராம் அளவு நாம் தேனுடன் கலந்து சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் பார்வை கூர்மையும் நமக்கு பெறும். இந்த செடியின் பட்டையை அரைத்து மோரில் கலந்து உட்கொண்டால் மூல நோய் குணமாகும். இந்த இலையை கஷாயம் வைத்து ஜீரக பொடியுடன் நாம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று கோளாறுகள் அனைத்துமே குணமாகும். சித்த நூல்படி இந்த செடியின் இலைச்சாறும் வாத முறிவுக்கும் கர்ப்ப முறைக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள். இந்த செடியை நாம் காய் விடுவதற்கு முன்பு பயன்படுத்தினால் அதிக பலன் தரும். இந்த கொண்டை செடியின் இலையை நாம் அவித்து சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும். இம்யூனோகுளோரோபில் சீர் செய்வதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நன்றி.